அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம். ஏங்க நீதிமன்றத்தில் போய் சாதக பாதகம்லாம் கிடையாது. எப்படி சாதக பாதகம் நீதிமன்றத்தில் சொல்ல முடியும்? நீதிமன்றம் ஒரு பொதுவானது. அதில் இருக்கிற வாதங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அதில் இருக்க என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது, அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கப்படும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது? அதுதான் எங்களுடைய கேள்வி. நீதிமன்றத்திற்கு சென்று விடக்கூடாது. அப்படி செல்லாமல் இருப்பதற்கு கேவியட் ஒன்றை அரசின் சார்பாக போட வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். அதே போல அடையம்பாளையம் என்ற இடத்தில் இதுபோன்ற பவானி சேகர ஆற்றின் வழியில் இருக்கின்ற சாயப்பட்ட ஒரு நாடகத்தை இந்த அரசு எடுத்து வருவதாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இதை சுட்டி காட்டுறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கலையா? என் மீது வழக்கு போட்டாங்களே, நான் முதலமைச்சராக இருந்தேன்ல. நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் தவறு செய்வதாக நீங்கள் ஆணையை சார்ந்தவர்கள் வழக்கு மன்றத்திற்கு சென்று விடக்கூடாது. அப்படி செல்லாமல் இருப்பதற்கு கேவியட் ஒன்றை அரசின் சார்பாக போட வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். அதே போல அடையம்பாளையம் என்ற இடத்தில் இதுபோன்ற பவானி சேகர ஆற்றின் வழியில் இருக்கின்ற சாயப்பட்டறையுடைய நீர்கள் வருகிறது என்று நம்முடைய AK செல்வராஜ் அவர்களும் அதை பார்த்து அதற்கு பிறகு ஆய்வு செய்ததற்கு பிறகு அங்கே சுற்றுச்சூழல் துறையின் மூலமாக ஆய்வு செய்கின்ற போது அதிலே சாயப்பட்டறை தண்ணீர் இருக்கிறது என்று அதற்கு மேலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதையும் பண்ணாரி அவர்களும் குறிப்பிட்டார்கள். அதற்கு ஒரு பெரிய போராட்டமே நடைபெற்றது. ஆகவே சாயத்தண்ணியை பொறுத்தவரையிலும் ஆற்றில் விடாமல் இருப்பதற்கு முழுமையாக இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் மூலமாக வலியுறுத்தி முதலமைச்சருடையதா அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. அதனால பயப்படுறாங்க. சார், இப்போ சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக வழக்குகள்ல திமுக வந்து அவங்கள இருக்குறாங்க. அதாவது இந்த வழக்கு எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்ட ரீதியாக அவர்கள் அதிலே சட்டத்தை முன் நிறுத்தப்பட வேண்டும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம். அதோட நாங்கள் வெளிநடப்பு செய்யும்போது திரு ஸ்டாலின் பேசுகிறார், நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகில் என்று கண்டுசார். அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளோ பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். உன்னால் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாங்களா? நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியாக இருக்கும் சரி, எதிர்கட்சியாக இருக்கின்ற சரி, ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. அது வார பத்திரிகை இருக்குது பாருங்க, அழகாக அப்பப்போ டைட்டில் போடுவாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டவன், எதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமில்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது. நிர்வாகிகளும் அஞ்சியது கிடையாது. வஞ்சியது கிடையாது. நிர்வாகிகளும் வஞ்சியது கிடையாது. அதாவது இவர் திரு ஸ்டாலின் பேசுறார், தெரிஞ்சு பேசுறாரா, யார் பேசுறாரு, தெரிஞ்சு பேசுறாரா தெரியாத பேசுறாரா தெரியல. நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வகை தெளிவுபடுத்திருக்கேன். இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர், என்ன பேசுறான்னு அவருக்கே தெரியாது. பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க, அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர். கச்சத்தீவு யார் கொடுத்தது? யாருடைய ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது? அதையெல்லாம் மறைக்கிறார் இவர், எதோ சொல்லி மறைக்கிறார். 1974 தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது யாருடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். கொடுத்தது அவர்கள். இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்க பார்க்கிறார். செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக அரசாங்கம். நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல,
அதாவது ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாகி போயிருக்கிறாங்க. இது அவருக்கு பாவம் தெரியல. இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். இன்னொன்று, இப்போ மீனவருக்கு நன்மை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். 4 ஆண்டு காலம் அந்த மீனவர் படுகின்ற துன்பம் அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். 4 ஆண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே இவர். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு அந்த நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க. 4 ஆண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா? இலங்கை கடற்படையால் அவர்களை கைது செய்யப்படவில்லையா? அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா? அப்பொழுதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு நாணவதையும் இல்லை. ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கார். இப்போ இருக்குது 9 மாதம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் 9 மாதம். இந்த 9 மாதத்தில் என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற முடியும்? இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது. எல்லாம் அறிவிப்போடு போயிடும். வெற்று அறிவிப்பு தான். மீனவருடைய வாக்குகளை பெற வேணும். அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டுருக்கிறார். 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான். அப்படி 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை இவருக்கு தெரியாதா? மீனவர் படுகின்ற துன்பம் இவருக்கு தெரியாதா? அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை? ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை, கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை? 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம். ஆனால் நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் முக்கியம் இல்லை. மீனவர் பெருமக்கள் முக்கியம் இல்லை. அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்கள் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார். இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, தும்பை விட்டு வாழை பிடிப்போன்னு சொல்லுவாங்க. 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் இன்றைய தினம் கிராமத்தில் சொல்கின்ற பழைமொழி பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையாக இருக்குது. எல்லா வகையிலும் பிடித்தான். கச்சத்தீவை தாரை வார்த்து இவருதான். அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது இவருதான். வெட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரசும் திமுக தான். அப்பவே கொண்டு வரலினா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பிரச்சனையை உருவாக்குவதும் இவர்கள் தான். அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான். எல்லாம் கைவந்த கலை. நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரனை கேட்ட சொல்லுவோம். அவர் நீக்கிட்டோம். அவர் நீக்கிறத பற்றிய கவலை இல்லை. மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை. மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம். இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை. எங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நாங்கள் செய்வோம். இவர்களை போல தட்டி கழிக்க மாட்டோம். நீட் தேர்வுக்கு விலக்களித்தால் தான் பிஜேபியுடன் கூட்டணி அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைங்கள் என்று நேற்று முதலமைச்சர் நீலகிரியில் பேசியிருந்தார். ஐயா, ஆடு நனைகிறது ஓனாய் அழுதுதான். உனக்கு ஏயா வளர்க்குற? நீட்டு யாரை கொண்டாந்தது? முதல்ல அதை பாரு. சும்மா பொய்ய பேசிட்டு கூடாது. எப்போ பார்த்தாலும் பொய். இன்னொன்று சொல்லிக்கிட்டு இந்தியா கூட்டணிங்கிற இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த இந்தியா கூட்டணி 2வது கூட்டம் பெங்களூர் நடக்குது. அப்போ நான் அந்த தெரிவித்தேன், இன்றைக்கி முதலமைச்சர் பெங்களூர் போகிறீங்க, தமிழ்நாட்டு அணைகள்லாம் மேட்டூர் அணையில் நீர் குறைவாக இருக்குது, விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்பன்ற பேச்சை நீங்கள் எடுங்க, நீரை பெறுவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன். ஏதாவது காதில் போட்டுட்டாரா? இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் 50 ஆண்டு காலம் போராடி வந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். அதோடு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்பி அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது. அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். கட்டக்கூடாது. அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல. இந்த முதலமைச்சர் இதை கேட்குறாரு. அப்புறம் இந்தியா கூட்டணியில் சேர்ந்து என்ன பிரயோஜனம்? குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வர வேணும், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், குடும்பத்தில் பாருங்கள், திரு கருணாநிதி, அதுக்கு ஸ்டாலின்,
அதுக்கு பிறகு உதயநிதி, திருமதி கனிமொழி, தயாநிதி மாறன் இவருக்கு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட்டு. அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டி வச்சிருக்கு. குடும்ப ஆட்சி. அதுக்கு முடிவு கட்ட தேர்தல் 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்தவரை. நிர்மலா சீதாராமன் அவங்க சந்திச்சதா சொல்லுங்க சார் இதுக்கு என்ன மாதிரி விடுங்க சார். சார் இதை சந்திக்கிறத ஒரு பெரிய விஷயமா உங்க பத்திரிகையில் ஊடகத்தையும் காட்டுறீங்க. வேற வழி இல்லை. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்றோம். அது போல் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க. இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே. இன்றைய தினம் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தெல்லாம் ரெய்டு நடத்திட்டு இருக்கு. ஒரு கேள்வியாவது யாரை கேட்குறீங்களா? திமுகவை சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபெற்ற சம்பவத்தை ஒரு கேள்வி இதுவரை கேட்டிருக்கீங்களா? நான் பல முறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிகையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன். ஒரு முறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. துணை முதலமைச்சர்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார். நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து